இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நிறைவு பெற்றுள்ளது. நாடு முழுவதும் 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் 557 நகரங்களில் நீட் தேர்வை எழுதினார்கள். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கிய நீட் நுழைவுத் தேர்வானது இன்று மாலை 5:20 மணி வரை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் நடைபெற்றது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் உட்பட 13 மொழிகளில் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நிறைவு பெற்றது. 2024-25 கல்வியாண்டின் இளநிலை படிப்புக்கான நீட் தேர்வு நடைபெற்றது. நாடு முழுவதும் 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் 557 நகரங்களில் நீட் தேர்வு எழுதினார்கள். 2 மணிக்கு தொடங்கிய நீட் நுழைவுத் தேர்வானது மாலை 5:20 மணி வரை நடைபெற்றது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் உட்பட 13 மொழிகளில் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நிறைவு பெற்றது. 2024-25 கல்வியாண்டின் இளநிலை மருத்துவ படிப்புக்காக நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு நிறைவு பெற்றுள்ளது. 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாடு முழுவதும் 557 நகரங்களில் நீட் தேர்வை எழுதினார்கள். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கிய நீட் நுழைவுத் தேர்வு மாலை 5:20 மணி வரை நடைபெற்றது. செய்தியாளர் குணசேகரன் நேரலையில் நம்மோடு இணைகிறார் கோபாலபுரத்திலிருந்து. அவரிடம் கேட்கலாம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நிறைவு பெற்றுள்ளது. குணசேகரன், கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நீங்க களத்தில் இருக்கிறதுனால கேட்கலாம். 2024-25 கல்வி ஆண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்குண்டான இந்த நீட் நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கியிருந்த நிலையில் சரியாக 5:20 மணிக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. நாடு முழுவதும் 13 மொழிகளில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த நீட் நுழைவுத் தேர்வு பல்வேறு மையங்களில் 550க்கும் மேற்பட்ட மையங்களில் நடைபெற்றிருக்கின்றன. சுமார் 24 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த நீட் தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். 2 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நீட் நுழைவுத் தேர்விற்காக இந்த மாணவ மாணவிகள் 1:30 மணிக்கே இந்த தேர்வு மையங்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த மாணவ மாணவிகள் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அவர்கள் நீட் தேர்வினை எழுதியிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது இந்த மாணவ மாணவிகள் தேர்வுகளை முடித்து தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த 2024-25 கல்வியாண்டிற்கான இந்த இளநிலை மருத்துவ படிப்புகளுக்குண்டான அந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த நீட் தேர்வினை 1,50,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் 24,558 மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். சென்னையில் 36 மையங்கள் நீட் தேர்வு மையங்களாக அமைக்கப்பட்டு இந்த மாணவ மாணவிகள் எழுதும் வகையில் அவர்களுக்குண்டான அந்த மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீட் தேர்வு மையங்களுக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அணிந்து வரக்கூடிய அந்த உடை, அதே போன்று உள்ளே கொண்டு செல்லக்கூடிய அந்த உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த நீட் தேர்வினை இந்த மாணவ மாணவிகள் எழுதியிருக்கிறார்கள். தேசிய தேர்வு முகமையின் சார்பில் இந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது நடத்தப்படக்கூடிய அந்த நிலையில் நாடு முழுவதும் 557 மையங்களில் இந்த நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்று இருக்கிறது. காலை 11 மணிக்கு முன்னதாகவே இந்த தேர்வு மையங்களுக்கு வர வேண்டும் என ஏற்கனவே ஹால் டிக்கெட் மூலமாக எந்தெந்த மையங்களில் தேர்வு எழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த நீட் தேர்வினை எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் நீட் தேர்வினை முடித்து தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்லாமல் 14 வெளிநாடுகளிலும் இந்த நீட் தேர்வுக்கான அந்த மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த மாணவ மாணவிகள் நீட் தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். சுமார் 23.81 லட்சம் மாணவ மாணவிகள் நீட் நுழைவுத் தேர்வினை எழுதக்கூடிய அந்த நிலையில் அவர்களுக்கான அந்த உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த நிலையில் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் கூடிய அந்த அடையாள அட்டை, அதே போன்று அஞ்சல் அட்டை உள்ளிட்ட அவர்களுக்குண்டான அந்த அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்று வைத்திருக்க வேண்டும். அதே போன்று மின்னணு உபகரணங்கள் எடுத்து செல்லக்கூடாது. அதே போன்று மாணவிகளாக இருந்தால் எந்தவித ஹேர் பேண்டோ உள்ளிட்ட அந்த உபகரணங்கள் எதையும் எடுத்து செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த மாணவிகளுக்கும் விடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று மாணவர்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு என்பது தற்பொழுது மாணவர்கள் எழுதி தற்பொழுது முடிவடைந்து தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார்கள். சரியாக 5:20 மணிக்கு இந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது நாடு முழுவதும் நிறைவடைந்திருக்கிறது. குணசேகரன், விவரங்களுக்கு நன்றி. அவ்வளோ எதிர்பார்த்து வரல, ஆனால் சால்வ் பண்ணுற மாதிரி தான். நான் ஆவடியிலேருந்து வரேன். ஸோ ஃப்ரெஷர் தான், ஃபஸ்ட் டைம். ஓகே, பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. முன்னாடி ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது ஓகே, ஃபைன். ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க இல்லையா? எந்த அளவுக்கு
எனக்கு இன்ஸ்டியூட்டில் நிறைய மார்க் டெஸ்ட் கொடுத்ததுனால எனக்கு ஓகே டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக தான் இருந்துச்சு. 20 மினிட்ஸ் முன்னாடி முடிச்சிட்டேன். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நிறைவு பெற்றுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணி வரை இந்த தேர்வானது நடைபெற்றது. அண்மை செய்தியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.